மெஞ்ஞானத்தினுடைய முதல் படியே நம் மனம் நம்மை ஏமாற்றுகிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான். எவன் ஒருவன் தன் மனம் தன்னை ஏமாற்றுகிறது என்பதை கண்டுபிடிக்கவில்லையோ அவன் மெஞ்ஞானத்தின் முதல் படியை இன்னும் எடுத்து வைக்கவில்லை என்று அர்த்தம். தன்னுடைய மனம் எப்படி தன்னை ஏமாற்றுகிறது என்பதை கவனிப்பது ஞானத்தினுடைய முதல் படி. இதை புத்தர் குரங்கு மனம் என்றார். வள்ளல் பெருமானும் அதையே சொன்னார். இந்த குரங்கு மனத்தின் ஆட்டத்தை கவனிப்போம். நமக்குள் நம்மை அழிக்கும் வீழ்த்தும் ஒரு சக்தி இந்த குரங்கு மனம். இதே குரங்கு மனம் நாளை நம்மை காப்பாற்ற வல்லது. ஆனால் முதலில் இந்த குரங்கு மனத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம் மனம் நம்மை எப்படி ஏமாற்றுகிறது என்ற அந்த சூக்ஷ்மத்தை கண்டுபிடிப்பவனே ஆன்மீகத்தின் முதல் படியில் வெற்றி அடைகின்றான். உயிர் வணக்கம்.